வணக்கம் மக்களே, இங்கே எவ்வளோ பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸ் இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த கிரியேட்டர்ஸ் எடுத்த வேற ஒரு தரமான சீரிஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆனலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அதில் டெஃபினெட்லி இந்த சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை மிஸ் பண்ணால் 100% உங்களுக்கு தான் லாஸ். எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிற வேண்டியது என் கடமை. அது வகையில் நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்வேன். எனக்கு பெருசாக சயின்ஸ் ஃபிக்ஷன் டேர்ம்ஸ்லாம் புரியாது. அதெல்லாம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இருந்தாலும் யாரும் மிஸ் பண்ணுறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸ் மஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். முக்கியமாக எபிசோட் 1க்கு IMDbல 9.3/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போவே இந்த சீரிஸோடைய ஒர்த் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இவ்வளோ பில்டப் தரும்போதே இந்த சீரிஸ் எல்லாருமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் என்ன நம்பி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சீரிஸை உங்களால் பிரிஞ்ச் வாட்ச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது வகையில் எபிசோடுடைய ஆரம்பத்திலே இந்தமாரி ஒரு ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் சென்டரை காமிக்கிறாங்க. இதை நம்ம லேப்னு கூப்பிடுவோம். அது வகையில் அந்த இடத்துல சில சிக்னல்ஸை இவங்க ட்ராக் பண்ணுறாங்க. அது வகையில் 600 லைட் இயர்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் பவுன்ஸ் ஆகவும் செய்யுது. எவ்ரி 78 செகண்ட்ஸ்க்கோ அந்த சிக்னல் வர செய்ய இது என்னமா இருக்குன்ற மாரி அவங்களுக்குள்ளாரே சில தேரிஸ் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல கண்ணாடி போட்ட ஒரு ஆள் இருந்திருப்பார். அவர் கடைசியாக அந்த சிக்னல் என்னன்ற விஷயத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி அது மூலியமாக இவங்க சின்னதாக ஒரு DNA எடுக்கிறாங்க. அந்த DNA இவங்க ரேட்ஸ் மேலே போடுறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில டேஸ் எடுத்துக்க செய்கிறாங்க. அதில் இவங்களுக்கு மிச்சம் இருக்குது 71 days 13 hours 21 minutes தான் இருக்குது. இதுக்குள்ளார தான் அந்த வைரஸ் பரவ போகுது. இதை நமக்கு கிரியேட்டர் சிம்பிளாக காமிச்சிருக்காரு. அது வரைக்கும் தான் இந்த இடத்துல ரேட்ஸ் மேலே இவங்க செக் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு பேரலாகவே நமக்கு நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்டான கேரோலை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு நாவலிஸ்ட்டாக ப்ரோட்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ராபன் ஒரு கதை எழுதியிருந்திருப்பாங்க. அதுக்கான கதையில் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்ற ஆட்களுக்கு ஆட்டோகிராஃபும் போட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க ஒரு பக்காவான நாவலிஸ்ட்னு காமிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஹெல்ப்பராகவே ஹெலன் ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம அகெயின் இன்னொரு டைம் ஜம்ப்குள்ளார போகிறோம். அது வகையில் மிச்சம் இருக்குது 29 days 23 hours 49 minutes இருக்குது. இதுக்குள்ளார அந்த வைரஸை பரவுற மாதிரி தான் நமக்கு காமிக்க போகிறாங்க. அது வகையில் இப்போதைக்கு ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணி அந்த டிஎன்ஏஸ்லாம் ஏகப்பட்ட எலிகளுக்குள்ளார போட்டு பக்காவே இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸும் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. அது வகையில் இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு எலி மட்டும் இறந்து போன மாதிரி தெரியுது. அந்த எலி என்ன இறந்து போயிடுச்சான்ற மாரி அங்கே இருக்கிற லேடி அந்த எலியை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எலி உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் எதிர்பாராத வகையில் அந்த எலி இவங்க கையில் ஸ்க்ராட்ச் பண்ணிவிடும். அதாவது இவங்க க்ளவுஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த க்ளவுஸை கிழிச்சிட்டு அதுக்குள்ளாரே அது ஸ்க்ராட்ச் பண்ண, அதாவது இந்த வைரஸ் இந்த லேடிக்குள்ளார போன மாரி காமிக்கிறாங்க. ஏன்னா எலிக்குள்ளார DNA போட்டதுனால அதுக்குள்ளார வைரஸ் முதல்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை தொடர்ந்து எல்லாருக்குள்ளாரையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாரி காமிக்கிறாங்க. இந்த சீனை எனக்கு எக்ஸாக்ட்லி பார்க்கும்போது ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதுலேயுமே எலியை வச்சு தான் வைரஸ் பரவி இருந்திருக்கும். அது கொஞ்சம் மியூட்டேட் வைரஸாக இருக்கும். ஆனால் இது என்னமோ டீப்பர் ஸ்பேஸ்லேருந்துலாம் வைரஸ் எடுத்திருக்கானுங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 4 seasons வேறு பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கதை இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த லேடி கூட இருந்து அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு ஆளுக்கு அந்த வைரஸ் பரவ அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஜானேட்டருக்கு கிஸ் கொடுத்து அது மூலயமா வைரஸ் பரவும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு இந்த வைரஸை எல்லா இடத்துலையுமே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னு கேட்டிங்கன்னா எச்சைகள் மூலியமாக தான் பரவுது. அதாவது நீங்கள் ஒருத்தர் மேலே துப்புனீங்கன்னா அந்த வைரஸ் ஈஸியாக போயிடும். இந்த வைரஸ் இது வரைக்குமே காற்றுல பரவுற மாரி நமக்கு காமிக்கல. இந்த வைரஸ் முழுக்கவே எச்சைகள் மூலியமாக தான் பரவுது. இந்த இடத்துல சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் இவங்க எச்சை போட்டு எல்லார் மேலேயுமே அந்த வைரஸை பரப்ப. இந்த வைரஸ் நான் சொன்ன மாரி இது வரைக்குமே காற்றுல பரவுற மாரி காமிக்கல. இவங்க எச்சைகள் மூலியமாக தான் பரவ செய்யுது. அதுக்கேற்ற மாரி அந்த இடத்துல சில ஃப்ரீ டோனேட்ஸ்லாம் இருக்கும். அந்த டோனேட்ஸ்லேயும் எச்சையை போட்டு இவங்க அந்த வைரஸை இன்னும் பரப்ப உதவுறாங்க. இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு திரும்ப நம்ம ஹெலன் சீனுக்கு வரோம். இந்த சமயத்தில் டே கிட்டத்தட்ட ஆகிடுது. இன்னும் 3 hours தான் நம்ம ஆட்களுக்கு மிச்சம் இருக்குது. அதில் இவங்க ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹெலன் மட்டும் குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெலன் ஒரு கார் வச்சுருந்துருப்பாங்க. அந்த கார் குடித்தா ஓட்ட முடியாது. அந்த இடத்துல ஒன்லி குடிக்கிறது கேரோல் மட்டும்தான். அந்த இடத்துல ஹெலன் அவங்க காரை ஓட்டணுன்றதுக்காக குடிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க சும்மா தான் உட்காந்து கோலா தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கேரோல் கூட நான் வேணா கேபை புக் பண்ணியிருக்கேன், நீ வேணும்னா குடின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் ஹெலன் நானே வண்டியை ஓட்டுறேன்ற மாதிரி அவங்க குடிச்சிருந்துருக்க மாட்டாங்க. இந்த சமயத்தில் எல்லாருக்குமே வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எச்சைகள் மூலியமாக வைரஸ் பரவுறதுனால அவங்க தண்ணி அந்த மாதிரியான சில ஐட்டம்ஸில் எச்சைகளை போட்டு அது வேர்ல்டு வைடாக பரவி இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த வைரஸ் கிட்டத்தட்ட ஹெலனுமே பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா ஹெலன் வெளியே நிற்கும் போது திடீர்னு ஸ்டாச்சுவாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாரி ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைமே ஒருத்தவங்க காரை ஓட்டியாந்து திடீர்னு வேற
ஒரு இடத்துல இடிக்க அதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆன கேரோலுமே அந்த ஆளுக்கு என்னாச்சுன்ற மாரி போய் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்ற மாரி அந்த ஆளை விசாரிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி ஹெலனை பார்த்தா அவங்க கீழே விழுந்து இருந்திருப்பாங்க. ஹெலனுக்கு ஃபிக்ஸ் அந்த மாதிரி தெரியுது. அவங்க திடீர்னு வலிப்பில் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு மாதிரி கேரோல் பயந்துருவாங்க. அதில் வேகமாக பாருக்குள்ளார போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபோன் மூலியமாக 911 கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபோன் ரீச் ஆகிருக்காது. ஏன்னா இந்த வைரஸ் வேர்ல்டு வைடாக பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க எதனாச்சும் ஒரு ஐட்டம் சாப்பிட்ருக்கணும், இல்லைனா வேறு எதனாச்சும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அது மூலியமாக தான் இந்த வைரஸ் பரவுன மாரி தெரியுது. இந்த இடத்துல கேரோலுக்குமே நல்லா புரியுது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. சரின்னு இவங்களும் வெளியே வந்து இவங்க காரை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நேரம் பார்த்து தான் கார் மக்கார் ஆகிடுச்சு. அதாவது இவங்க சரக்கு அடிச்சிருக்கனால கார் இவங்களை ஓட்ட விடல. ஏன்னா அந்த கார் சரக்கு அடிச்சவங்களை ஓட்ட விடாது. அந்த மாதிரியான ஒரு மானிட்டர் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நமக்கு வேறு வழி கிடையாதுன்னு அந்த இடத்துல ஒருத்தவங்க காரை இடிச்சிருந்துருப்பான்ல, அந்த ஆளை தள்ளி விட்டு அவனுடைய ட்ரக்கில் இவங்க உட்கார்றது மட்டும் இல்லாமல் அதில் ஹெலனை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் ஒரு போலீஸ் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிற விஷயத்த இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி அந்த போலீஸ் இறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இவங்க போகும்போது அந்த ஹோல் சிட்டியோடைய வியூவையும் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த சிட்டி முழுக்கவே எவ்வளோ கேயாஸாக இருக்குன்னு காமிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஹெல்ப்பை கேட்கலான்னு கேரோல் நினைப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகியிருப்பாங்க. யாருமே உதவி செய்கிறமே தெரியல. சரின்னு ஸ்ட்ரெச்சர் எடுத்தாந்து அதில் ஹெலனை உட்கார வைக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயம் தான் ஹெலன் இறந்து போயிடுவாங்க. இதில் கேரோல் ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ண அந்த சமயத்தில் மொத்த ஆட்களும் இவங்களை சுற்றி இருப்பாங்க. அதில் ஒரு பையன் வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேரோலை கிஸ் கொடுப்பான். ஆனால் கேரோலுக்குள்ளார அந்த வைரஸ் பரவி இருக்காது. மேபி கேரோல் வந்து ஒரு மியூட்டேடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பையன் கிஸ் கொடுத்தான்ற பட்சத்தில் நான் இப்படி கேரோலுக்குள்ளார அந்த வைரஸ் பரவி இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ளார போக கிடையாது. அவங்க இன்னும் நார்மலாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல கேரோலோ இங்கே என்னடா நடக்குதுன்னு பயங்கரமாக கத்த அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேயோஸ் மட்டும் நடக்குதுன்ற விஷயத்த கேரோல் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹெலன் வேகமாக அந்த ட்ரக்கில் வச்சபடியே இவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் சாவியை காணோம். இவங்க கிட்ட சாவி இல்லாததுனால எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது திடீர்னு எதிர இருக்கிற 2 சின்ன பசங்க ஃப்ளவர் பாட்டில் நீங்கள் எப்பயுமே சாவியை வைப்பீங்கன்ற மாரி ஒரு சின்ன ஐடியாவை தர, சரி ஃப்ளவர் பாட்டில் இருக்கான்ற மாரி இவங்களும் எதர்ச்சியாக அப்படியே ஃப்ளவர் பாட்டை பார்க்குறாங்க. அதில் தான் சாவி இருக்குது, என் கிட்ட வராதிங்கன்னு அந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அந்த சாவியை எடுத்து இவங்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தா அந்த இடத்துல இவங்க நெய்பர்ஹுட்டை சேர்ந்த மொத்த ஆட்களுமே கேரோலோடைய வீடை சுற்றி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. கேரோலுமே எப்படியே உள்ளார வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே எட்டி பார்த்தா எவனையுமே காணோம். எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ரக் மட்டும் வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹெலன் மாரி ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தூக்கிக்கிட்டு போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு கேரோல் டிவி ஓடுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஷோ தான் போகுது. அது யாருடைய ஷோன்னு பார்த்தா ஒயிட் ஹவுஸ்லேருந்து பிரசிடென்ட் பேசுகிறாரு. கீழே ஒரு நம்பர் எழுதியிருக்க. சரி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் பிரசிடென்ட் அப்படியே கேரோலோட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு பிரசிடென்ட்டுமே கரப்ட் ஆகிருக்காருன்னு தெரியுது. அந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் அப்படியே ஓப்பனாக கேரோலை அட்ரஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, எங்களுக்கு எதிராக எதுவுமே ட்ரை பண்ணாதுன்னு ஓப்பனாகவே கேரோல் மிரட்ட ஆரம்பிக்க கேரோலுமே வாய்ப்பு இல்லை ராசான்ற மாரி அந்த இடத்துல அவரை ரிஜெக்ட் பண்ண செய்கிறாங்க. Figure it out why. So you can join us. What the இதோட அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதனாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்துறேன். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்துச்சா? இப்போ தான் வைரஸ் பரவி இருக்குது. இதுலேருந்து எப்படி கேரோல் தப்பிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கேரோல் எப்படி இதுக்கு மியூட்டேடாக இருக்காங்க, இதுக்கு எதனாச்சும் ரீசன் சொல்லுவாங்களான்ற மாரி அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட கிளிஃப் ஹேங்கலோடு தான் இந்த எபிசோடையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 4 சீசன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டெஃபினெட்லி இந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு, நான் என்ன தப்பாக பேசியிருந்தாலோ எதனாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ அதிகமாக இருக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அதையுமே நெக்ஸ்ட் எபிசோடில் திருத்திக்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.